இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமன் அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமன் அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கேற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளது. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் பணிகளையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, வெற்று உற்ற உலகை உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீர். அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்தவும் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து
அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 1 முதல் 3 வரை, 7 முதல் 8 வரை மற்றும் 12. இஸ்ராயேல் தலைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிப்பீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிப்பீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ராயேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்ளும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து, எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கிவிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் கூற வேண்டிய பதிலுரை. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்களை அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவர் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர் தம் அருண் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரும் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு எனும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, தோமா, வரிதண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அரவணைத்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்களை வழிநடத்தி வருவது, நீர் எங்களை பாதுகாப்பது, தனிப்பட்ட விதத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்திற்கும் இயேசுவே உமது பேரன்பை எங்கள் மீது காட்டி எங்கள் மீது நீர் கருணை கூர்ந்து எங்களை ஆசிர்வதித்து வருகிற நன்மைகளுக்கெல்லாம் நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உண்ணுகிற உணவு, உடுக்கிற உடை, இருக்கிற இருப்பிடம் எல்லாமே உம்முடைய கொடையப்பா. உமது அருள் ஆண்டவரே, உமது ஆசீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழ இதோ இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சில குறைபாடுகள் இருக்கிறது. சில நேரங்களில் உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்கிறோம். ஆண்டவரே, உம் பேரில் அன்பற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் ஒருபோதும் எங்களை கைவிடாமல், எங்களை விட்டு விலகாமல், எங்களை புறக்கணிக்காமல் மீண்டும் மீண்டும் எங்கள் மீது அன்பை பொழிகிறீரே, எங்களை தேடி வருகிறீரே, எங்களுக்கு நன்மைகளை செய்கிறீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளுக்காக, இந்த நாளின் நற்செயல்களுக்காக, நன்மைகளுக்காக, தொழில் வியாபாரத்திற்காக, முயற்சிகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றிலும் உமது உடனிருப்பை உணர்ந்தவர்களாய் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய அருள் புரியும்படியாக உம்மை இறைஞ்சி வேண்டி மன்றாடுகிறோம். ஆமென். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தாயார் என்னை சந்திக்க வந்தார். அந்த அம்மா ரொம்ப துயரத்தோட, கலக்கத்தோட என்கிட்ட வந்து, ஃபாதர், எனக்கு 4 பசங்க, 4 ஆம்பளை பசங்க, எல்லாரும் நல்லா வளர்த்த, சின்ன வயசுல ரொம்ப பக்தியான பசங்க, கோயில்லையே இருப்பாங்க, ஃபாதர் கூடவே இருப்பாங்க, கோயிலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்வாங்க. இன்னைக்கு அப்படியே தலைகீழா எல்லாம் மாறி போச்சு ஃபாதர். நல்ல வசதியோடு இருக்கிறாங்க, எந்த குறையும் கிடையாது, கடவுள் எல்லாம் அவர்களை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனால் கோயில் பக்கமே வரத்தில்லை ஃபாதர் 2 பிள்ளைங்க. அது எனக்கு வருத்தமாக இருக்குது. சில நேரங்களில் என்னை ஏது சாப்பிட்டியாம்மா, நல்லா இருக்கிறியாம்மா அப்படி கூட கேட்கறதில்ல ஃபாதர். கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சு ஃபாதர்.
ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிறாங்க, மனஸ்தாபத்தில் இருக்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க ஃபாதர். இது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இந்த வயசான காலத்தில் என் பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா இருக்க மாட்டாங்களா, சந்தோஷமாக இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கமும் கலக்கமும் என் மனசில் இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வருத்தப்பட்டாங்க. என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய அப்போஸ்தலர்களாக அவர்களை நியமித்து அவர்களை தம்மோடு இருக்கவும், நற்செய்தி அறிவிக்கவும், தீய ஆவிகளை ஓட்டவும், நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதை பார்க்கிறோம். இந்த 12 திருத்தூதர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. சீமோன் பேதுரு ஒரு பக்கம், அந்திரேயா மற்றொரு பக்கம், யாக்கோபு இன்னொரு பக்கம், மத்தேயு இன்னொரு பக்கம், யூதாஸ் இஸ்காரியோத்து ஒரு பக்கம், தீவிரவாதியாயிருந்த சீமோன் மற்றொரு பக்கம், ததேயு, பத்லேமியு, இப்படி எல்லாருமே வெவ்வேறு தலங்களில் அவர்கள் இருந்தாலும் கூட சில காரியங்களில் அவர்கள் இணைந்து வந்தார்கள். அந்த சில காரியம் என்பது ஆண்டவருடைய பேரில் அவர்கள் இணைந்து வந்தார்கள். ஆண்டவரின் மீது கொண்டிருந்த அன்பினால் அவர்கள் இணைந்திருந்தார்கள். ஆண்டவர் பேரில் கொண்டிருந்த அந்த முழுமையான நம்பிக்கையினால் நற்செய்தி பறைசாற்ற சென்றார்கள். வேற்றுமைகள் இருந்தது, பிளவுகள் இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இருந்தது, கருத்து முரண்பாடுகள் இருந்தது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவின் அன்பில் அவர்கள் நிலைத்திருந்ததனால், கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்ந்ததனால், கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை அனுதினமும் தங்கள் அன்றாட வாழ்வில் கொண்டாடியதனால் அவர்களால் இந்த உலகத்தில் இறையாட்சியை கட்டி எழுப்ப முடிந்தது. இயேசுவின் கனவை நனவாக்க முடிந்தது. பிரியமானவர்களே, அந்த அம்மா கிட்ட சொன்ன, அம்மா நம்முடைய கைகளை பாருங்களேன், இந்த கையில் 5 விரல்கள் இருக்கிறது. 5 விரல்கள், ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு விதம். கையில் இருந்தாலும் எல்லாமே ஒரே வேலையை செய்யறது இல்லை. ஒவ்வொன்றுக்கென்றும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிறது. மோதிர விரல் என்றால் மோதிர விரல், சுண்டு விரல் என்றால் சுண்டு விரல், சுட்டு விரல் என்றால் சுட்டு விரல். இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான பணிகள் இருக்கிறது, தனித்துவம் இருக்கிறது, செயல்பாடுகள் இருக்கிறது. தனித்துவமும் செயல்பாடுகளும் இருந்தாலும் கூட இவை எல்லாம் இணைந்து ஒரே கரத்தில் இணைந்திருக்கிறது. அம்மா, உங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் தனித்துவம் மிக்கவங்க தான், வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க, கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது தான், பிரச்சனைகள் இருக்கிறது தான். ஆனாலும் குடும்பம் என்று வருகிற போது, உறவுகள் என்று வருகிற போது அவர்கள் ஒற்றுமையோடு இருக்கணுமா? கடவுளுடைய காரியத்தில் நம்பிக்கையோடு அவர்கள் இணைந்து வர வேண்டுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முரண்பாடுகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதுக்காக மனஸ்தாபத்தோடு ஒதுங்கி போகக்கூடாது. ஒருவர் மற்றவரை வெறுக்கக்கூடாது. உடன் பிறந்தவர்களிடையே வேற்றுமைகளும் பிளவுகளும் பேதங்களும் இருக்கக்கூடாது. கூடுமான அளவிற்கு ஒன்றாக சேர்ந்து வாழ, ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்க பிரியமானவர்களை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் வரம் வேண்டி செபிக்க வேண்டும். சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். சில மனஸ்தாபங்களை நம்மிடத்திலிருந்து தூர ஒதுக்கி வைத்து விட்டு இறங்கி வந்து ஒருவர் மற்றவரோடு சம உறவு கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும். அதன் வழியாய் நம்முடைய குடும்பம் மகத்துவமான குடும்பமாய் மாறும். இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்க, கடவுள் நிச்சயமாகவே உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி காட்டுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இஸ்ராயல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கிறது. எவ்வளவு மிகுதியாக கனி கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியான பலிப்பீடங்களை அது அமைத்தது. ஆனால் என்ன பிரயோஜனம்? கடவுள் அவர்களை ஆசீர்வதிச்சாரு, எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு,
சந்தோஷமா அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்களுக்குள் வேற்றுமை வருகிற போது, காலப்போக்கில் அவர்கள் கடவுளை நிராகரிக்கிற போது, கடவுள் மீது இருந்த நம்பிக்கை அவர்களை விட்டு விலகி போகிற போது அவர்களுக்குள் பிரிவினைகள் வந்தது, அவர்களுக்குள் சண்டை சச்சரவுகள் வந்தது, அவர்களிடையே இருந்த சமத்துவம் அவர்களை விட்டு போனது. இதனால கடவுளுடைய ஆசீரை அவர்கள் இழந்து விட்டார்கள், நிம்மதியை அவர்கள் இழந்து விட்டார்கள், மன அமைதி இல்லாமல் வாழ்ந்தார்கள். அதனால தான் கடவுள் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவரை தேடுகின்ற காலம் நெருங்கி வந்துவிட்டது என்கிற அழைப்பை நமக்கு தருகிற போது ஆண்டவரை நாடி தேடி ஓடி வாருங்கள். அதன் வழியாய் குடும்பம் என்கிற ஒரு அற்புதமான பல்கலைக்கழகத்தை சமத்துவத்திலும் சகோதரத்துவத்திலும் அன்பிலும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் சமத்துவத்திலும் ஒன்றாய் இணைந்து வாழ்ந்து கடவுளினுடைய இறை ஆட்சியை நம் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் குட்டி திருச்சபையாக கட்டி எழுப்புவோம். அதன் வழியாய் கிறிஸ்துவின் சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆமென். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே, உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே, தந்தையே தயவுடன் ஏற்றிடுவார், தந்தையே தயவுடன் ஏற்றிடுவார், தாழ்ந்து பணிந்து தருகின்றோம் தருகின்றோம் தருகின்றோம், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார்.
இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடு இணைச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காக்கும் நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. வீட்டினில் என் இன்பப் பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேலியே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே,
எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பு சீடர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். நீ செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா